வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய நகரம் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் நாளுக்கு நாள் ரயில்களின் எண்ணிக்கை அதிகமாகும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புதிதாக ஒரு ரயில் நிலையத்தை ரயில்வே முனையமாக மாற்றுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது சென்னை சென்ட்ரலில் எக்மோர், சென்னை சென்ட்ரல் ஆகிய இரண்டு முக்கிய ரயில் நிலையங்களுமே சென்னைக்கு முக்கியமான ரயில் நிலையங்களாக இருந்தது. ஆனால் ரயில்களின் எண்ணிக்கை, பயன்படுத்தக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அதிகரித்ததை தொடர்ந்து தாம்பரம் முக்கிய ரயில் நிலையமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போது 4வதாக பெரம்பூரையும் முக்கிய ரயில் நிலையமாக முனையமாக மாற்றுவதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கர்நாடகாவில் முக்கியமான ரயில் நிலையமாக இருப்பது மைசூர். நிறைய சுற்றுலா பயணிகள், நிறைய விவசாயிகள், நிறைய மாணவர்கள், இப்படி பல்வேறு பகுதி மக்களும் அங்கு பயணிக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் மைசூருக்கு அதிகப்படியான ரயில்கள் வந்து விட்டதுனால மெயின்டைன் பண்ணுறதுல சிரமம் இருக்கிறது அப்படிங்கிற காரணம் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் புதிதாக ஒரு முனையம் வேண்டும் அப்படிங்கிறதுனால மைசூரிலிருந்து 5 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கக்கூடிய அசோகபுரம் அப்படிங்கிற ரயில் நிலையம் அடுத்த முனையமாக மாற இருக்கிறது. மாறிடுச்சுனே வைங்களேன். ஏன்னா 8 ரயில்கள் இனிமேல் மைசூரில் இருந்து புறப்படாது, அசோகபுரத்திலிருந்து புறப்படும். ஆனால் அதுக்காண்டி மைசூர் வராதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இந்த ரயில்கள் மைசூர் வழியாகத்தான் இயக்கப்படும். ஏன்னா அந்த அசோகபுரம் அப்படிங்கிறது சாம்ராஜ் நகர் நோக்கி செல்லக்கூடிய பாதையில் இருக்கிறதுனால அங்கே தான் இந்த ரயில் மைசூர் வந்து தான் போகும். அதனால் மைசூர் செல்லக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. ஆனால் இந்த ரயில் புறப்படக்கூடிய இடம் அப்படிங்கிறது மைசூராக இருக்காது. இப்போது நம்ம கிளம்பக்கூடிய இடத்துல ஏறினா ஃப்ரீயாக உட்காந்துட்டு வரலாம் அன்ரிசர்வில். இப்போது அதற்கடுத்து தள்ளி இருக்கிறதுனால அந்த பகுதி மக்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு திட்டமாகத்தான் இருக்கிறது. பிப்ரவரி 16ஆம் தேதி முதல் இந்த மாற்றம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வர இருக்கிறது. அப்படி எந்தெந்த ரயில்கள் இந்த ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் அப்படின்னு அறிவிப்பும் வந்துருச்சு. ட்ரெயின் நம்பர் 16021, ட்ரெயின் நம்பர் 16022 சென்னையில் இருந்து மைசூர் வரைக்கும் இயங்கக்கூடிய இரவு நேரத்தில் இயங்கக்கூடிய காவேரி எக்ஸ்பிரஸ் ரயில் மைசூரை தாண்டி அசோகபுரம் அப்படிங்கிற நிலையத்துக்கு போகும். அங்கிருந்து தான் புறப்பட்டு செல்லும். அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் 20623, ட்ரெயின் நம்பர் 20624 மைசூரில் இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் இயங்கக்கூடிய மால்குடி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கும் இந்த மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து 12785, 12786 காச்சேகுடாவில் இருந்து மைசூர் வரைக்கும் இயங்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயிலும் மைசூர் வழியாக அசோகபுரம் ரயில் நிலையத்துக்கு போகும். அங்கிருந்து தான் புறப்பட்டு செல்லும். அடுத்து ட்ரெயின் நம்பர் 12609, ட்ரெயின் நம்பர் 12610 பகல் நேரத்தில் இயங்கக்கூடிய ரயில் மைசூரில் இருந்து சென்னை வரைக்குமே இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயிலும் இனிமேல் அசோகபுரம் ரயில் நிலையத்திலிருந்து தான் பிப்ரவரி 16 புறப்படும். இது மட்டும் இல்லாமல் இந்த லோக்கல் ட்ரெயின்ஸ்னு சொல்லுவாங்க, மெமு ட்ரெயின்ஸ், ஒரு 4 ரயில்கள் மைசூரிலிருந்து பெங்களூர் வரை இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த 4 ரயில்களுமே இனிமேல் மைசூருக்கு பதிலாக அசோகபுரம் ரயில் நிலையத்திலிருந்து தான் இயங்கும். அந்த ட்ரெயினுக்கான நம்பர் ட்ரெயின் நம்பர் 06525, ட்ரெயின் நம்பர் 06526, அப்புறம் ட்ரெயின் நம்பர் 06559, ட்ரெயின் நம்பர் 06560, அப்புறம் ட்ரெயின் நம்பர் 06556, ட்ரெயின் நம்பர் 06555, அப்புறம் ட்ரெயின் நம்பர் 06557 மற்றும் 58 ஆகிய இந்த 8 ரயில்களுமே இனிமேல் அசோகபுரம் ரயில் நிலையத்தில் இருந்து தான் புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அதனால் பயணிகள் அதற்கு தகுந்தாற் போல் நம்ம மைசூர் போனாலுமே ஏதாவது ஒரு வேலையாக அசோகபுரம் போயிருந்தாலும் அங்கிருந்து இந்த ட்ரெயினை நம்மளால் பிடிக்க முடியும். மைசூருக்கு அவசரமாக மைசூர் சிட்டி ஜங்ஷனுக்கு வர வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும். அடுத்த வீடியோ